சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பனின் 18 படிகளின் சிறப்பு வரலாறு ஆகியவற்றை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். விரத காலத்தில் கருப்பு, நீலம், பச்சை நிறமுள்ள ஆடைகளை அணிய வேண்டும். கன்னி சுவாமிகள் கருப்பு மட்டும்தான் அணிய வேண்டும். விரத காலத்தில் முடிவெட்டி கொள்ளுதல், முகக்கவசம் செய்தல் என்பன கூடாது. காலணி, குடை, மடக்கி போடும் கவசம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மது அருந்துதல், பொய் பேசுதல், மாமிசம் உண்ணுதல், கோபம் கொள்ளுதல், கடும் சொற்கள் பேசுதல் என்பன கூடாது. விரத காலத்தில் எவருடன் பேச நேர்ந்தாலும், பேச தொடங்கும் போதும், பேசி முடிக்கும் போதும் சுவாமியே சரணம் என்றே கூற வேண்டும். மாலை அணிந்தால் விரதம் பூர்த்தியாகும். முன்னர் அதை எக்காரணம் கொண்டும் கழற்றக்கூடாது. நெருங்கிய உறவினர் இறப்பால் தீட்டு நேர்ந்தால் மாலையை கழற்றி ஐயப்பன் படத்தில் போட்டுவிட வேண்டும். பின்னர் மறுவருடம்தான் மாலை அணிய வேண்டும். விரத காலத்தில் பகலில் தூங்கக்கூடாது. இரவில் பாய், தலையணை என்பவற்றை தவிர்த்து வஸ்திரத்தை விரித்து தூங்க வேண்டும். 18 படிகளின் சிறப்பு. சபரிமலையில் அருள் புரியும் ஐயப்பனின் மாதம் கார்த்திகை. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து மார்கழியில், அதாவது 48 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பன் சந்நிதிக்கு பக்தர்கள் செல்கின்றனர். 18 படிகளின் சிறப்பு. சபரிமலையில் உள்ள 18 படிகளுக்கு ஓர் அர்த்தம் உண்டு. அந்த படிகள் ஒவ்வொன்றும் ஒரு பொருளை குறிக்கும். அதை பற்றி இங்கு பார்ப்போம். முதல் படி கண்களை குறிக்கும். இது நல்லதை மட்டுமே பார்க்க வேண்டும். இரண்டாம் படி மூக்கை குறிக்கும். சுத்தமான காற்றை மட்டும் சுவாசிக்க. மூன்றாம் படி காதுகளை குறிக்கும். நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும். நான்காம் படி வாயை குறிக்கும். நல்ல சொற்களை பேச வேண்டும். ஐந்தாம் படி உணர்வை குறிக்கும். எப்போதும் மணி, மாலையை மட்டுமே தொட வேண்டும். 6 13 வரை உள்ள 8 படிகளும் அஷ்டகஸ் என்பதை குறிக்கும். இது காமம், குரோதம், பேரார்வம், மோகம், போட்டி, பொறாமை, தற்பெருமை ஆகியவற்றை என்பதாகும். 14ஆம் படி சாத்வீகம் என்பதையும், 15ஆம் படி ராஜசம் என்பதையும், 16ஆம் படி தாமசம் என்பதையும் குறிக்கும். இம்மூன்றும் 3 குணங்கள் ஆகும். சோம்பலை விட்டுவிட்டு ஒருவர் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கக்கூடிய இந்த 3 படிகள். 17ஆம் படி வித்யா என்பதை குறிக்கும். வித்யா என்றால் அறிவு ஆகும். 18ஆம் படி அவித்யா என்பதை குறிக்கும். மோட்சத்தை பெற வேண்டும் என்பதை குறிக்கும். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை ஐயப்பன் சுவாமிக்கு மண்டல விரதம் இருந்து பல பேர் இருமுடி கட்டி கோவிலுக்கு செல்ல வேண்டும். உடையவர்களாக இருப்பார்கள். பல பேர் புதியவர்களாக இருப்பார்கள். மாலை போடுபவர்களாகவும் இருப்பார்கள். சபரிமலை செல்ல ஐயப்பன் விரத விதிமுறைகள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று பலருக்கு தெரியாமல் இருக்கும். அது என்னவென்று பார்க்கலாம் வாங்க. கார்த்திகை முதல் நாள் மாலை அணிதல் வேண்டும். ஒரு மண்டலம் எனப்படும் 48 நாட்கள் விரதம் இருந்து வேண்டும். காலை உணவை விடுத்து மதிய உணவை ஐயப்பனிற்கு நிவேதனம் செய்து உண்ண வேண்டும். மாலை பால், பழம், பலகாரம் உண்ணலாம். ருத்ராட்சம் அல்லது துளசி மாலை 54 அல்லது 108 மணிகள் உடையதாக வாங்கி அதில் ஐயப்பன் பதக்கம் ஒன்றை சேர்த்து அணிதல் வேண்டும். துணை மாலை ஒன்றை சேர்த்து அணிதல் வேண்டும். விரத காலத்தில் மிக இறுக்கமாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். மனதளவில் கூட பெண்களை நினைத்து பார்க்க கூடாது. திருமணமானவர்கள் தாம்பத்திய வாழ்வில் இந்த நாட்களில் ஈடுபடக்கூடாது. மனதால் ஐயப்பனை மட்டும் நினைத்து அவன் பாதத்தை சரணடைய வேண்டும். இது அனைத்து ஐயப்பன் பக்திமார்களுக்கும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளாகும்.
சபரிமலை சுவாமி ஐயப்பனின் கதை சிலவற்றை பார்ப்போம். முன்னொரு சமயம் பார்க்கடலை கடந்து போது கிடைத்த அமுதத்தை பங்கிடுவதற்கு பார்க்கடலை கடந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது. அப்போது மகாவிஷ்ணு அழகிய பெண்ணாக மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கும் அரசர்களுக்கும் சமமாக பங்கிட்டு தருவதாக கூறினார். அங்கே வந்த சிவபெருமான் மோகினின் அழகில் மயங்கினார். சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அவரே ஐயப்பன் ஆவார். ஐயப்பனின் அவதார நோக்கமே மகிஷி என்னும் அரக்கியை வதம் செய்வதாகும். மகிஷி என்றால் எருமை என்று பொருள்படும். மகிஷி எருமை முகமும் மனித உடலும் உள்ள அரக்கி அவள் பிரம்மதேவரை நோக்கி தவம் புரிந்தாள். பிரம்மதேவரின் தனக்கு இறைவா வரம் வேண்டினாள். உலகில் பிறந்த உயிர்கள் என்றாவது ஒரு நாள் இறக்க வேண்டும், அதனால் வேறு வரம் கேட்குமாறு கூறினார். அதற்கு அவள் சிவனின் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து சக்தியால் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தினை வேண்டினாள். மேலும் தனக்கு ஒப்பற்ற ஆற்றலை வழங்கும்படி வேண்டினாள். தான் பெற்ற ஒப்பற்ற ஆற்றலை பயன்படுத்தி உலக மக்களை துன்புறுத்தி வந்தாள். இந்நிலையில் சிவனும் மகாவிஷ்ணுவும் தங்களுக்கு பிறந்த குழந்தையின் கழுத்தின் கண்டத்தில் சிறிய மணி ஒன்றை கட்டி சபரிமாலை காட்டின் நடுவில் விட்டுவிட்டு சென்றனர். அப்பொழுது சிவபக்தரான பந்தல மகாராஜா ராஜசேகர பாண்டியன் வேட்டைக்கு சபரிமலை காட்டிற்கு வந்தார். காட்டின் நடுவே குழந்தையின் அழுகுரல் கேட்டு குழந்தையை தேடி கண்டுபிடித்தார். கழுத்தின் கண்டத்தில் மணி கட்டி இருந்தால் கண்டெடுத்த குழந்தை மணிகண்டன் என்று பெயர் அரண்மனைக்கு எடுத்து சென்றார். குழந்தை பேறு இல்லாத ராணி மணிகண்டனை தனக்கு கடவுள் கொடுத்த பரிசாக எண்ணி தன் மகனைப் போல் வளர்த்து வந்தார். குழந்தையான மணிகண்டன் சற்றே பெரியவனானதும் மகாராஜா ராஜசேகர பாண்டியன் கல்விற்கு குருகுலத்திற்கு அனுப்பி வைத்தார். குருகுலத்தில் மணிகண்டன் கல்வியை கற்றார். குருவிற்கு எல்லாவித உதவியையும் செய்து வந்தான். குருவின் மகனாக வாய் பேச முடியாமல் இருந்த, காது கேட்க முடியாமல் இருந்த சிறுவனுக்கு காது கேட்கும் சக்தியை வழங்கினான். குருகுலத்திற்கு கல்வியை முடித்தவுடன் அரண்மனை திரும்பி வந்த மணிகண்டன் அரசன் இளவரசர் பட்டம் சூட்ட எண்ணினான். அப்போது அரசனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. எனினும் அரசனோ அரசியோ எந்தவித வேறுபாடும் மணிகண்டனிடம் காட்டவில்லை. மணிகண்டனும் தனது தம்பியிடம் அளவற்ற பாசம் கொண்டிருந்தான். ராஜசேகர பாண்டியன் அரசவையில் இந்த மாதிரி ஒருவனுக்கு மணிகண்டன் இளவரசன் பட்டம் சூட்டுவது பிடிக்கவில்லை. இதை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்று எண்ணினான். அரசனிடம் மணிகண்டன் யார் என்று தெரியாது, காட்டிலிருந்து எடுக்கப்பட்ட குழந்தை. எனவே அரசனுக்கு பிறந்த குழந்தைக்கே இளவரசன் பட்டம் சூட்ட வேண்டும் என்று வாதாடினான். அந்த வாதத்தினை கேட்ட அரசன் கடும் கோபத்தை கொண்டு மணிகண்டன் தான் தனது மூத்த மகன் என்று அவனுக்கே இளவரசன் பட்டம் சூட்ட வேண்டும் என்று கூறிவிட்டார். அதன் பின் மகாராணியிடம் சென்று மணிகண்டனுக்கு இளவரசன் பட்டம் சூட்டக்கூடாது என்று, ராணிக்கு பிறந்த குழந்தைக்கே இளவரசன் பட்டம் சூட்ட வேண்டும் என்று கூறினான். முதலில் மகாராணி இதனை கேட்டு கோபப்பட்டாலும் மந்திரியை ராணியின் மனதினை மாற்றினான். ராணி மனம் மாறி தன் மகனுக்கு எவ்வாறு இளவரசன் பட்டம் சூட்டுவது என்று யோசிக்கையில் மந்திரி ராணியிடம் ராணிக்கு தீராத வயிற்றுவலி என்று கூறி புலியின் பால் தேவை என்று புலியின் பாலை கொண்டு வர மணிகண்டனை அரசன் பணிக்க வேண்டும், அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை மந்திரி மேற்கொள்வதாக கூறினான். மந்திரி கூறிய யோசனைக்கு ராணியும் உடன்பட்டு தனக்கு தீராத வயிற்றுவலி உள்ளதாக அரசனிடம் தெரிவித்தாள். அரசன் அரண்மனை வைத்தியரை அழைத்து வைத்தியம் பார்க்க சொல்ல மந்திரியின் கையாலான வைத்தியர் புலிப்பால்தான் ராணியின் நோய்க்கு மருந்து என்று அரசனிடம் கூறினான். இதனை கேட்ட அரசர் புலிப்பால் கொண்டு வருவோருக்கு நாட்டில் பாதி தருவதாக கூறினார். ஆனால் யாரும் புலிப்பால் கொண்டு வருவதற்கு தயாரில்லை. இதனை கண்ட அரசன் வருத்தமடைந்தான். அரசனின் வருத்தத்தை கண்டு மணிகண்டன்
தான் புலிப்பால் கொண்டு வருவதாக கூறினான். அதனை கேட்ட மன்னன், மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வருவதற்கு காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறினான். ஆனால் மணிகண்டன் பிடிவாதமாக தான் மட்டும் தனியாகச் சென்று புலிப்பால் கொண்டு வருவதாக கூறி காட்டுக்கு புறப்பட்டு சென்றான். காட்டினுள் சென்ற மணிகண்டன் குடிசை ஒன்றிலுள் தங்கினான். அப்போது எருமை தலைவுடன் மகிஷினி அங்கிருந்தோரை துன்புறுத்துவதைக் கண்டார். மகிஷினியுடன் போர் புரிந்து இறுதியில் மணிகண்டன் மகிஷினியை கொன்றுவிட்டான். மகிஷினி உடலிலிருந்து சாப விமோச்சனம் பெற்ற பெண் தன்னை மணம் செய்து கொள்ளுமாறு ஐயப்பனிடம் வேண்ட, தான் பிரம்மச்சாரி எனவும் தன்னால் திருமணம் செய்ய இயலாது எனவும் தெரிவித்து விட்டார். மகிஷியிடம் விடுதலை பெற்றவுடன் தேவர்கள் ஐயப்பனை மனமாற வாழ்த்தினர். மகிஷினியிடம் இருந்து விடுதலை பெற்றவுடன் தேவர்கள் ஐயப்பனை மனமாற வாழ்த்தினர். இந்திரன் ஆண் புலியாகவும் மற்ற தேவர்கள் பெண் புலியாகவும் மாற ஐயப்பன் ஆண் புலியின் மீது ஏறி பந்தள நாட்டிற்கு வந்தார். அதனை கண்ட அரசன் ஐயப்பனிடம், ராணி மந்திரியின் வஞ்சகப்படி ஐயப்பனை கொல்வதாகவும் தனக்கு வயிற்றுவலி எனவும் புலிப்பால்தான் நோய்க்கு மருந்து எனவும் புலிப்பாலை கொண்டு வர ஐயப்பன் காட்டிற்கு செல்கையில் தனது மகனுக்கு இளவரச பட்டம் சூட்டவும் எண்ணி வயிற்றுவலி என நாடகமிட்டாள் என்ற உண்மையை கூறி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் மன்னித்து புலிகளை காட்டிற்குள் அனுப்பிவிட்டு இளவரசர் பட்டத்தை ஏற்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு ஐயப்பன் தனது அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறிவிட்டதாகவும் மகிஷினி வதைப்பது தான் மீண்டும் தேவலோகம் செல்ல போவதாகவும் கூறினார். மேலும் தன் நினைவாக தன் அம்பு விழும் இடத்தில் ஆலயம் ஒன்றை எழுப்பவும் கேட்டுக்கொண்டார். ஐயப்பன் எய்த அம்பு சபரிமலையில் விழுந்தது. அந்த இடத்தில் ராஜசேகர பாண்டியன் ஆலயத்தை ஏற்படுத்தினார். மேலும் ஐயப்பன் தன் அருளை பெற வேண்டும் எனில் 41 நாட்கள் சுத்த சைவ உணவினை உண்டு பிரம்மச்சாரிய விரதத்தை மேற்கொண்டு மனம் கட்டுப்பாட்டுடன் சபரிமலைக்கு யாத்திரையாய் செல்ல வேண்டும் என்று அருளினார். இதுதான் சபரிமலையின் ஐயப்பனின் கதை. இந்த கதை பிடித்திருந்தால் எனது சேனலை லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும்.